Mr. Bully, won't you just see right through me? On the dying days when I ask for forgiveness or myself. Hey Mr. Bully, what you think when you push me out of my own head where everything made? டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணாடி சேனல். இந்த வீடியோவில் காரைக்கால் பக்கத்தில் ஒரு சூப்பரான லொக்கேஷன் வந்திருக்கும். கிளிஞ்சல் மெடுன்னு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த லொக்கேஷன் மாதிரி இன்னொரு லொக்கேஷன் வந்திருக்கேன். பிளேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு முந்தி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ண ஹிடன் பீச்னு சொல்லிட்டு, அந்த ஷார்ட்ஸ் வீடியோட கண்டினியூட்டி தான் இது. இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே இருக்கும். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் ஹார்பருக்கு போகிறதுக்கு ஒரு முன்னாடி ஒரு சின்ன ரைட்டு ஒன்று வரும். அந்த ரைட்டு எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் டிராவல் பண்ணால் இந்த அழகான கற்களாச்சேரி அப்படிங்கிற கிராமத்தை பார்க்கலாம். போகும்போதே பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரங்கள்லாம் தாண்டி போனால் ஒரு சின்ன கோயில். அதுலேருந்து ரைட் எடுத்து போனோம்னா அந்த பீச்சுக்கு போயிடலாம். மற்ற பீச்சுக்கும் இந்த பீச்சுக்கும் என்ன அப்படிங்கிறதா, ஒரு கிராமத்தில் இருக்குனால அந்த இடம் வந்து பார்க்கறதுக்கு ரம்மியமாக அழகா, குப்பை கூலம்லாம் இல்லாமல், பிளாஸ்டிக்லாம் இல்லாமல் நீட் அண்ட் கிளீனாக இருக்கும். அதனாலயே இதே மாதிரி பீச்சை நம்ம தேடி போறது. அந்த கிராமம் சின்ன கிராமம் அப்படின்னால அது வந்து மக்கள் தொகைகளும் அதிகமா இல்லை. நம்ம போன நேரம் பீச்லயும் யாருமே இல்லை. நான் ஒரே ஒரு ஆளு தான் இந்த இடத்துக்கு. நானும் என் ஒய்ஃபும் தான் போயிருந்தோம். நான் சொன்ன லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். வந்தோடனே இதை மாதிரி ஒரு ரவுண்டான மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ரவுண்டானா, அதில் செடிஸ்லாம் இருக்குது. அட்மாஸ்பியர் வேறு மாதிரி இருக்குது. பீச்சில் யாருமே இல்லை. நானும் கேமராமேன் மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். நார்மலாவே இதே மாதிரி பீச்சுக்கு வந்து கொஞ்சம் ஷையா உள்ளவங்க தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆட்களுக்கும் சில பேர் வந்து பெண்களே இருக்கட்டுமே, ஃப்ரீயா குளிக்கணும், நம்மளை யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதே மாதிரி பீச்சுக்கு வரலாம். பட் தனியா வந்துடாதீங்க. ஒரு 2 கப்புலா 3 கப்புலா 2 ஃபேமிலி 3 ஃபேமிலியா வந்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாம இந்த பீச்சில் வந்து தாராளமா நீங்க ஃபுல் டே இருந்து ரிலாக்ஸ் பண்ணி சில் அவுட் பண்ணிட்டே போகலாம். நாங்க வந்த நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு 4 o'clock இருக்கும். நார்மலாவே இங்க க்ரௌட் இருக்காது. பட் 4 o'clock அப்படிங்கும்போது ஈவினிங் 4 o'clock யாருமே இல்லை. பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரா அழகா இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு சில் அவுட் பண்ணிட்டு போலான்னு தான் நம்ம வந்திருந்தது. அதே மாதிரி ஒரு லொக்கேஷன்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு 2-3 பீச்சு போட்டிருந்தாலும் இந்த பீச்சு வேற லெவல்ல செம்ம சூப்பரா இருக்கு. இங்க இருந்து காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட வந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். நல்லபடியா ஒரு ஃபேமிலியோட வந்து செம சூப்பரா டிஸ்டர்பன்ஸே இல்லாம என்ஜாய் பண்ணினா இந்த லொகேஷனுக்கு வரலாம். 2 பக்கமும் சவுக்கத்தோப்பு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சவுக்கத்தோப்பு வந்து லெங்க்தி அப்படியே டுவர்ட்ஸ் ஹார்பர் சைடு போகுது. இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்க இருந்து டுவர்ட்ஸ் நாகப்பட்டினம் சைடு வரும். பறந்து விருந்த அந்த பீச் வந்து செம சூப்பரா நீட்டா கிளீனா, குப்பை கூலம் கூட இல்லைங்க. அப்படி ஒரு அருமையான பீச்சில் தான் நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். நானும் இந்த லொக்கேஷனுக்கு ரொம்ப நாளா வரணும்னு நினைச்சீங்கன்னா அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்தாச்சு. தூரத்துல தெரிகிறதான் காரைக்கால் பீச்சு. அது வழியே தான் எல்லா லான்ச்சு போட்டுலாம் டவுன் உள்ள இருக்க வரும். இந்த மாதிரி பீச்சுக்கும் க்ரௌடா இருக்கிற பீச்சுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பீச்சில் உட்காந்து இருந்திருப்போம். சில கிட்ஸுங்கள் ஓடுவாங்க, ஒடியாருவாங்க. அப்படிங்கும்போது காலில இருந்து வர மண்ணெல்லாம் வந்து நம்ம மேலெல்லாம் பட்டு கண்ணெல்லாம் பட்டு கொஞ்சம் நம்மளுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். பட் இந்த மாதிரி பீச்சுக்கு வந்துட்டோம்னா யாருமே இல்லை. நம்ம இடத்துல நம்ம தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி செம சூப்பரா ஃப்ரீயா என்ஜாய் பண்ணலாம். நானும் இதே மாதிரி ஒரு பீச்சை பார்த்துருக்கேன். எங்ககிட்ட கன்னியாகுமரி சைடில் போனோம்னா இதே மாதிரி பீச் நிறைய பிரைவேட் பீச் மாதிரி இருக்கும். காமா யாருமே இருக்க மாட்டாங்க, பார்த்துருக்கேன். பட் நம்ம வந்து நேரம் யாருமே இல்லைன்னு முடிஞ்ச வரைக்கும் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். பட் அவ்வளவு பெரிய வீடியோவை ட்ரிம் பண்ணி உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன். இந்த பீச்சில் லெஃப்ட் ரைட்டு 2 சைட்லையும் பெரிய தோப்பு மாதிரி சவுக்கு தோப்பு இருக்குது. சவுக்க மரங்கள் நிறைந்த தோப்பு இருக்கிறதுனால நிழலுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க இங்க வரணும்டா மார்னிங் எனி டைம் ஆஃப்டர் சன்ரைஸுக்கு அப்புறம் இங்க வரலாம். அதுலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேல இருந்தோம்னா பீச் வந்து ரொம்ப டார்க்கா போயிடும். அதே மாதிரி இது காரைக்கால் அப்படிங்கனால நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு இதே மாதிரி இடத்துக்கு வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு வருவாங்க.
தண்ணி பக்கத்தில் உட்காந்து தண்ணி அடிக்கிறதுக்கு. ஸோ ஃபேமிலியாக வர்றவங்க வந்து 5 o'clock முன்னாடி கிளம்பி போயிடுறது பெட்டர் அப்படின்னு தான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஒரு 1 day பிக்னிக் மாதிரி கன்சிடர் பண்ணலாம். 1 day பிக்னிக்கா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவசியம் இந்த லொக்கேஷனுக்கு வந்துடலாம். அதே மாதிரி சேரு, பெட்ஷீட்டு, ஃபுட்டு, வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸு அப்படின்ற கொண்டு வரது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு இன்டீரியரான வில்லேஜ் உள்ள இருக்கிற பீச் அப்படின்னால மற்ற பீச்சில் பார்க்குற மாதிரி ஸ்நாக்ஸு, சுண்டல், பஜ்ஜி மற்றபடி ஒன்றுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அவசியம் இதே மாதிரி இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 1 day அசராமல் ஆல்டிகமாக ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு பக்கம் நிழல், ஒரு பக்கம் மணல், ஒரு பக்கம் தண்ணி, இடையில ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், குளிச்சுக்கலாம், திருப்பி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், குளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு செம சூப்பராகவே டைம் பாஸ் பண்ணலாம். அது மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லொக்கேஷனை ஃபுல்லாக கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஓடி போயிட்டு ஓடியாரலாம். அதே ஒரு க்ரௌடான பீச்சாக இருக்கும்போது பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், எங்கே போயிடுமோ, கூட்டத்தில் யாரும் பிடிச்சிட்டு போயிடுவாங்களா அப்படின்ட்டு. இந்த காலம் ரொம்ப கெட்டு போயிடுச்சுல. இந்த பீச்சில் இருக்கும்போது நீங்கள் மட்டுமே இருப்பீங்க, ஒரு 2 ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். செம்ம சூப்பரான ஒரு லொக்கேஷன். இந்த பீச்சில் நான் பார்த்தீங்கன்னா என் வியூ வந்து தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதுதான் இந்த காரைக்கால் ஃபோர்ட்டு. அதுக்கு மிடில் வந்து பார்த்தோம்னா காரைக்கால் ஹார்பர் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜில் வழியாக பூந்து வந்திருக்கோம். நீங்களே பார்ப்பீங்க, எனக்கு இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து எனக்கு தூரம் வரைக்கும் யாருமே இல்லை. தூரத்தில் 2 ஃப்ரெண்ட்ஸுங்க நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நானும் எனது கேமராமேன் தான் நிற்கிறோம். பீச்சு செம்ம சூப்பராக இருக்குது. சூப்பராக அந்த பீச்சில் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். Hey Mr. Bully, won't you just see right through me on the dying days when I ask for a வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருந்துருப்பீங்க. மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். நன்றி. dying days when I ask for forgiveness or myself. Hey Mr. Bully, what'd you think when you pushed me out of my own head where everything made sense? Breathing in the lies that keep me open from the truth.